21:19. அதனால் அவன் நினைவுகூர்ல சோறு வஞ்சிடும் கூடாது. எத்தனை வாட்டி எல்லாம் நினைச்சிட்டே இருக்குது, எத்தனை வாட்டி கேட்டு இருக்குது. வானங்களிலும் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அவனுக்கே உரியவர்கள். மேலும் அவனிடம் முழுமையாக சார்ந்திருப்பவர்கள் அவனுக்கு கீழ்ப்படிய விட்டும் பெருமடிக்க மாட்டார்கள், சோறுடைய மாட்டார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட அறுக்குடை கொண்டு பெருமை கொண்டு வர மாட்டாங்க, சோறு உடைஞ்சிட மாட்டாங்க. சோதனை காலங்களில் சோறு உடைஞ்சிட மாட்டாங்க, அல்லாஹ் இன்னைக்கிலையும் சோறு உடைய மாட்டாங்க. இடைவிடாமல், அதுக்கு அடுத்த ஆயத்து 21:20, இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவன் தூய்மையை போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ பகலிலும் சரி இரவிலும் சரி முடிச்சிருக்க நேரமெல்லாம் அவன் நினைவோட வாழணும். இது நம்மளால முடியாது. அப்போ நான் இறைவன்கிட்டே பொறுப்புப்படுத்தணும். உன் நினைவோட வாழணும் பொழுது அவன் நமக்கு வழி அமைப்பான். ஒவ்வொன்றும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இறைவனுடைய பண்புகள் நமக்கு நினைவிடப்பட்டே இருக்கும். அது சுகமான வாழ்க்கையாக இருக்கும். இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் தூய்மையை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் அவன்கிட்ட அப்படி வேண்டும். அதில் முதல்ல நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் அவன்கிட்ட தியானிச்சு பாடுங்க. அவன் நினைவுகளை அதிகமாக கூர்ந்து பாடு. ஆரம்ப காலங்களில் முதல் காலையிலே மாலையாவது அவன் நினைவுகளை வாழ்றதுக்கான வழிகளை நம்ம அமைச்சுக்கணும். அவன்கிட்ட பிரார்த்திக்கணும். 33:41, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். பெரும்பாலும் நம்ம குறைவாக நினைவு விட்டுருக்கோம். இன்னும் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மையை போற்றுங்கள். காலையில் எந்திரிச்சவொன்னா அவன் தூய்மையை போட்டுருங்க, மாலை நேரத்தில் அவன் தூய்மை போட்டுருங்க. இது ஆரம்ப காலங்களில். அப்புறம் போக அவன் நினைவோட வாழ வழியில் அமைச்சிருவான். இருள் சொல்கிற நேரத்துலையும் நம்மளை பகலெல்லாம் செஞ்ச பாவம் நினைச்சு அல்ல மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக அவன் நினைவோடு அவன் நினைவு கூறவேண்டிருக்கு. இரவு நல்லா முழுமையாக நம்ம தூங்க வச்சு விதிக்க வச்சதுக்காகவும் பகலில் நம்ம காலை நேரங்களில் அவன் நினைவு கூற வேண்டியிருக்கு. இது நம்ம அவனுக்கு படிப்படியாக செய்யும் பொழுது எந்த நேரமும் அவன் நினைவோட வாழக்கான வழி அமைக்கும்.